நாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிலம் இருந்தாலும் எவ்வளவு முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும். ஹராகுச்சி அப்படின்னு பேர். ஹராகுச்சி மூணு வார்த்தை வரும். 80% தான் சாப்பிடணும் எப்பவுமே. 80% ஆஃப் ஃபுட் 80%. அப்புறம் ஜப்பானிய வாழ்க்கை முறையுடைய இக்கிகாய், அந்த இக்கிகாய்ங்கிற அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுகிறேன். இதை சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாங்க, எங்களுடைய உணவுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, என்னுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள், அந்த பாலினேஷியன் ஐலண்ட்ல அதுல கிடைக்கக்கூடிய மீன். அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அங்க விளையக்கூடிய பர்பிள் நிற கருநீல சக்கரை வெள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோல மேல பர்பிள் கலர்ல இருக்கும். நம்ம பாக்குறது இங்க ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் இருக்கு இல்லையா, அவங்க ஊர்ல வந்து பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. அந்த சீரீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல உலகம் முழுக்க பரவலான உடனே உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த பர்பிள் பொட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரு நிறுவனங்கள்லாம் அதை விளைவிச்சு கொண்டு வரான். ஏன் அந்த அதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த பர்பிள் நிறம் இருக்கு இல்லையா, அந்த கரு நீல நிறம், அது வந்து அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின். அந்த ஆந்தோசைனின்ங்கிறது புற்றுநோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சத்து. அது கருநீல ஒக்கினோவால கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோல மட்டும்தான் இல்ல, நம்ம ஊர் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில இருக்கு, நம்ம ஊர் கத்திரிக்காயில இருக்கு, நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நவ்வாப்பழத்தில் இருக்கிறது நண்பர்களே. அப்ப ஏன் நாம நவ்வாப்பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடாது? ஃபிஷர் வந்து சீக்ரெட் ஆஃப் நாமக்கல், சீக்ரெட் ஆஃப் திருச்செங்கோடுன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா நம்ம ஊர் பக்கத்துல நவ்வாப்பழம் கிடைக்காதா? நாம நவ்வாப்பழம் விளையும் போது, நாவல் பழம் விளையும் போது நாம் வாங்கி சாப்பிடும். நாவல் பழம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல நாக்கு நீட்டி விளையாடுவோம் இல்லையா, ஓ நாக்கு எவ்வளவு ப்ளூவா இருக்கு, ஏன் நாக்கு எவ்வளவு ப்ளூவா இருக்குன்னு பேசுவோம். அந்த ப்ளூ கலர்ல வர்றது ஆந்தோசைனின். அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்க்கு எதிரானது நண்பர்களே. அப்படியான விஷயத்தை நம்ம தான் தேடி தேடி படிக்கணும். நம்ம தான் தேடி தேடி இது போன்ற பொருட்கள் நம்ம ஊர்ல என்ன இருக்கு, அந்த சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ அந்த அம்மா சாப்பிட சொல்றது இந்த விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் வழக்கத்தில் இருக்குன்னா இதே நம்ம ஊர்ல என்ன கிடைக்குது. அதுக்காக நம்ம உடனே ஜப்பான்ல இருந்து அந்த மீனை இறக்குமதி பண்ணு, ஜப்பான்ல இருந்து அங்கிருந்து பழம்பாசி இறக்குமதி பண்ணு வேண்டாம். அது அவர்கள் ஊரில் அவர்கள் சாப்பிட்டோம். நம்ம ஊரில் இதே மாதிரி பொருள் இங்க இருக்கா? இங்க நம்ம ஊர்ல இதே மாதிரி 100 வயசுல இருந்து அன்னைக்கு இருந்த ஒரு தமிழ் பாட்டி ஔவை நெல்லிக்கடியை பத்தி சொன்னாங்களே, எத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு பொருள் 2000 வருஷமா பேசு பொருளா இருக்கு அப்படின்னா அப்ப அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும். சும்மா அதை பாடி வைத்துட்டு போலே எல்லாரும் படிக்கிற பாடத்துல அதிகமான ஔவைக்கு நவை இது கொடுத்தாங்க, நீ தமிழ் மூதாட்டி, நீ வயசான காலத்துல நல்லா தமிழ் தொண்டாட்டணும், நீ தான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு படிக்கிறோம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் வீட்டில், உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு இருக்கு?